இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்குறேன் சபையில். இந்த ஜென்ம ஸ்வாபம் உள்ளவங்க என்னதான் ஆவிக்குரிய ஸ்வாபம் அவங்க மேலே வந்து டேஷ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இந்த ஸ்ட்ரக் மைண்டில் வரும்போது அதிலேயே தான் நிற்பாங்க. நான் பார்த்துருக்குறேன், நூல் பிடிச்ச மாதிரி கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. பேதுரு கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக், ஃபஸ்ட்டு அவனுக்குள்ள ஜென்ம ஸ்வாபம் தான் வெளிப்படும். இல்லை ஆவிக்குரிய ஸ்வாபம் வெளிப்படும், அடுத்தது ஜென்ம ஸ்வாபம் வரும். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமார் நாகிய கிறிஸ்து, ஆவிக்குரிய ஸ்வாபம். கொஞ்ச நேரத்தில் என்ன சொன்னா, நீ சிலுவைக்கு போகக்கூடாது, உமக்கு இது நேரிடக்கூடாது. இது என்ன ஸ்வாபம்? மாம்ச ஸ்வாபம். இதே தான். ஸோ தேவன் உங்களுக்கு நீங்கள் நல்ல கேளுங்க, கர்த்தர் வந்து மாற்றிலாம் பேச மாட்டார், மாற்றிலாம் உங்களுக்குள்ள செட்டிங்ஸை பண்ண மாட்டார். கர்த்தர் ஒரு தரம் சொன்னால் நீங்கள் 2 தரம் கேட்கணும். நான் தான் சொன்னேன், இதனால தான் நிறைய பேருக்கு 10 வருஷம் 5 வருஷம் பேக் ஸ்லைடிங்கில் போகுது. ஆசீர்வாதங்கள் திரும்ப பின்னாடி போகுது, பின்னாடி சுற்றுது. சூரிய பாகை பின்னாடி திரும்புது. ஆமென். எசேக்கியேலுக்கு ஆயுசு நாட்களுக்காக பின்னாடி திரும்பிச்சு. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி திரும்புது. ஆமாம், 15 வருஷம் பின்னாடி திரும்பிச்சுன்னா என்ன கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இத்தனை வருஷம் சபைக்கு வந்து ஆச்சு, ஒரு பிரயோஜனம் இல்லையே, ஒரு நன்மையும் இல்லையே. நீ என்ன ஸ்வாபத்தில் சபையில் உட்கார்ந்துருக்கிற?